இன்னைக்கு ETF இன்வெஸ்டிங்கில் இருக்க பெனிஃபிட்ஸ் அண்ட் ட்ராபேக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ETF அப்படிங்கிறது என்னென்னா இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி தான். இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டு யூனிட்ஸாக வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் வாங்குவோம். அதுவே வந்து டைரெக்டாக வந்து எக்ஸ்சேஞ்சில் வாங்குறது தான் ETF, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். நான் உங்கள் செந்தில்குமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெனிஃபிட் நம்பர் 1, லைவ் டிரான்சாக்ஷன்ஸ். நீங்கள் லைவ் மார்க்கெட் டைமிங்கில் கரண்ட் NAV ப்ரைஸ்லேயே பை பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்டில் அப்படி பண்ண முடியாது. நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவீங்க, அது மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் என்ன NAV ப்ரைஸ் க்ளோஸ் ஆகுதோ அந்த ப்ரைஸில் தான் பையிங் செல்லிங் நடக்கும். உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகும், இல்லை ரெடீம் ஆகும். அதே ETF வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் NAV ப்ரைஸ் மார்க்கெட் டைமிங்கில் லோ இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன ப்ரைஸில் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ரைஸில் ஆர்டர் போடலாம். ரெண்டாவது, லோ காஸ்ட். ETF வந்து இண்டெக்ஸ் ஃபண்டை விட குறைவான சார்ஜஸ் தான் ஆகும். இது ஒரு பேசிவ் ஃபண்டு, ஆக்டிவ் ஃபண்டில் வராது. ஏன்னா இதுக்கு ஃபண்ட் மேனேஜரோட ரோல் கிடையாது. ஸோ காஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ICICI நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.17%. அதே ETFல 0.03% தான். மூணாவது, நோ எக்ஸிட் லோட். ETF பொறுத்த வரைக்கும் நீங்கள் காலையில் வாங்கி ஒரு ETFை ஈவினிங்குள்ளே கெயின் கிடச்சிதுன்னா விற்றீங்கன்னா கூட எந்த ஒரு எக்ஸிட் லோடும் இருக்காது. அதே ஒரு மாதம் கழிச்சோ ஒரு வருஷம் கழிச்சோ விற்றீங்கனாலும் எக்ஸிட் லோட் கிடையாது. உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் புரோக்கர் என்ன சார்ஜ் பண்ணுறாங்களோ அது டிஃப்ரெண்ட்டு. புரோக்கரை பொறுத்து அது மாறுபடும். GST டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் எல்லாம் நார்மலாக தான் இருக்கும். நாலாவது, டைவர்சிஃபிகேஷன். இண்டெக்ஸ் ETF வாங்குறதுனால நீங்கள் டாப் 50 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இது 50 கம்பெனிலையும் இன்வெஸ்ட் ஆகிறதுனால உங்களோட ஃபண்டு வந்து டைவர்சிஃபைடாக இருக்கும். அதனால் ரிஸ்க்கும் குறைவாக இருக்கும். அதே ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ரிஸ்க் அதிகமாக இருக்கும். அஞ்சாவது, டேக்ஸஸ். சேம் அஸ் மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி டேக்ஸஸ் வருமோ அதே மாதிரி டேக்ஸஸ் தான் இருக்கும். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 15%, லாங் டேர்ம் 10%. அபவ் 1 lakhs கெயினுக்கு வந்து லாங் டேர்ம் டேக்ஸ் ஆகும். பிலோ 1 lakhs நோ டேக்ஸ். இதில் என்ன ட்ராபேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா லிக்விடிட்டி இருக்காது. நீங்கள் பை பண்ணணும் இல்லை செல் பண்ணணும் அப்படின்னாலும் மார்க்கெட் ரேட்டில் பண்ணினீங்கன்னா கம்மியான குவான்டிட்டி தான் பண்ண முடியும். லார்ஜ் குவான்டிட்டி பண்ணிங்கன்னா லிக்விடிட்டி இருக்காது. ரெண்டாவது ட்ராபேக், பர்ஃபார்மன்ஸ். இது இண்டெக்ஸை பீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா இது இண்டெக்ஸ் பேஸ்டு ஃபண்டு அப்படின்றதுனால இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். அதுவே நீங்கள் அதிக ரிட்டர்ன் வேணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் தான் போடணும். இந்த வீடியோவில் அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.